வாடகை தாய் குழந்தை உரிமை மனுக்கள் மேல 4 வாரங்கள்ல முடிவெடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான விவரங்களோட செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் நம்ம விவரத்தை கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த மனு யார் தரப்புல இருந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது? என்ன கோரிக்கையை அவங்க இந்த மனுல முன் வச்சிருந்தாங்க? தற்போதைய உத்தரவு தொடர்பான தகவல்களையும் சொல்லுங்க. வணக்கம். அதாவது நாமக்கல்லை சேர்ந்த ஒரு தம்பதியர் வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கிறோம்னு சொல்லிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குழுவிடம் தகுதி சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. வாங்கின பிறகு என்னன்னா, இந்த வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு பெற்றோர் உரிமை தங்களுக்கு வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையோட சம்பந்தப்பட்ட மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணி அதுக்கான உத்தரவு பெறணும். அந்த அடிப்படையில நாமக்கல் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இந்த தம்பதியர் மனு தாக்கல் பண்றாங்க. அந்த குழந்தைக்கு பெற்றோர் உரிமை எங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பண்றாங்கன்னா, வாடகை தாய் மூலமா அந்த குழந்தை பெற இருக்கக்கூடிய பெண் 50 வயதை கடந்துட்டதுனால அவங்களுக்கு இதை வழங்க முடியாது அப்படின்னு நாமக்கல் நீதிமன்றம் உத்தரவு போடுது. அந்த உத்தரவுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாடகை தாயாக செயல்படக்கூடிய அந்த பெண்ணினுடைய கணவரிடமும் இது சம்பந்தமா விசாரணை நடத்தல அப்படின்னு அந்த உத்தரவுல தெரிவிக்கப்பட்டது. இந்த நாமக்கல் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து அந்த தம்பதியர் உயர் நீதிமன்றத்துல சீராய்வு மனு தாக்கல் பண்ணாங்க. இந்த சீராய்வு மனு நீதிபதி ஷமீம் அகமது விசாரிச்சு இந்த விஷயத்துல நீதிமன்றத்துக்கு உதவியா மூத்த வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னாவை நியமிக்கிறாங்க. அவர் தன்னுடைய வாதத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த வாடகை தாய் ஒழுங்குமுறை சட்டங்கிறது குழந்தை பெற விரும்பக்கூடிய தம்பதியர், வாடகை தாய்மார்கள், அதே போல பிறக்க உள்ள குழந்தை, இந்த குழந்தை இவங்க 3 பேருடைய நலனை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த சட்டம். இந்த சட்டத்தை சட்டத்துல தேவையற்ற குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இந்த உரிமையை மறுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சட்டத்துல 50 வயது வரைக்கும் பூர்த்தி செய்திருந்த பெண்களுக்கு மட்டும்தான் அந்த வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. ஆனா மனுதாரரை பொறுத்த வரைக்கும் அவங்க 51 அடையல, 50 வயது பூர்த்தி செஞ்சிருக்காங்க. அதனால சட்டப்படி அவர் வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிக்கையை தாக்கல் பண்றாரு. இதை ஏற்றுக்கிட்ட நீதிபதி பெற்றோர் உரிமை கோரிய அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சு நாமக்கல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ததுடன் மறுபடியும் இந்த மனுவை விசாரிச்சு 4 வாரங்கள்ல முடிவெடுக்கணும்னு மாஜிஸ்ட்ரேட்டுக்கு நீதிமன்றம் உத்தரவிடுது. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல நீதிமன்றத்துக்கு உதவியாக பணியாற்றிய மூத்த வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா, அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜான் சத்யன், அதே போல மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் ஆகியோருக்கு நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்ததோட வாடகை தாய் மூலமா குழந்தைகள் பெற்றுக்கொள்வோர் தாக்கல் செய்யக்கூடிய அந்த பெற்றோர் உரிமை கோரும் மனுக்களை கையாளுறது சம்பந்தமா விதிமுறைகளையும் வகுத்திருக்குது. வாடகை தாயாக செயல்பட இருக்கக்கூடிய பெண் விருப்பப்பட்டு தான் வாடகை தாயாக இருக்கிறார்களா என்பதை விசாரிக்கணும். அதே போல குழந்தை பிறந்த பிறகு அதன் மீது உரிமை கேட்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை அவங்க கிட்ட வாங்கணும். இது மட்டும் இல்லாம இந்த வாடகை தாய் நடைமுறைங்கிறது வணிக நோக்கத்துல நடத்தப்படலைங்கிறதுல விசாரணை பண்ணி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் திருப்தி அடையணும். குழந்தை பெற இருக்கக்கூடிய அந்த தம்பதியரை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைய நாங்க கைவிட மாட்டோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை அவங்க கிட்ட வாங்கணும். இது மாதிரி பல்வேறு விதிமுறைகள், அதாவது இந்த மனுக்கள் 4 வாரங்கள்ல முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை வகுத்து நீதிபதி ஷமீம் அகமது உத்தரவிட்டிருக்கிறாரு. இந்த விதிமுறைகளை தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்துறதுக்கு ஏதுவாக உரிய சுற்றறிக்கைகளை பிறப்பிக்கும் வகையில இந்த தீர்ப்பின் நகலை எல்லா மாவட்ட முதன்மை நீதிபதிகளுக்கும் அனுப்பி வைக்கும்படி உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். உங்களோட தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.